மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் சிம்பு நடித்து வெளியான படம் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன். இந்த படத்தில் நடிக்க சிம்புவுக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்ட நிலையில் படம் தோல்வியடைந்ததை அடுத்து 1,51,00,000 மட்டுமே சிம்புவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் மைக்கேல் ராயப்பனுக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் தன்னை குறித்து அவதூறு செய்தி பரப்பியதாக கூறி 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு மைக்கேல் ராயப்பனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் சிம்பு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று நீதிபதி கல்யாண சுந்தரம் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சிம்பு தரப்பில் சங்கங்களின் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கங்கள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக சிம்பு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் புதிய படங்களில் தான் ஒப்பந்தம் செய்வதில் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடிகர் சங்கம் தலையிடக்கூடாது என விஷாலுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜனவரி 18ஆம் தேதிக்குள் விஷால் மற்றும் மைக்கேல் ராயப்பன் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளனர். திவ்யா, மேலும் சிறுமலர் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் சிம்பு தொடர்ந்த வழக்குல உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இதற்கு நடிகர் விஷால் அவர்கள் தரப்பில் எந்த மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுறாங்க, அதை பற்றி தகவல் இருக்கா? திவ்யா, இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது சிம்பு தரப்பில் மட்டுமே வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது சிம்பு தரப்பில் இது தொடர்பாக, அதாவது சிம்பு தன் தேர்தலில் அவருக்கு எதிராக செயல்பட்டதை கருத்தில் கொண்டு தன்னை பழிவாங்கும் நோக்கில் சிம்பு செயல்படுகிறார். எனவே அவர் தன்னுடைய தன் நடிக்கும் படங்களில் அழைக்கக்கூடாது என்று அவருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் புது படங்களில் தான் ஒப்பந்தம் செய்வதில் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடிகர் சங்கம் தலையிடக்கூடாது என்று சிம்பு தரப்பில் மட்டுமே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. சிம்பு தரப்பில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் ஆகியோர் பதிலளிக்கதான் ஜனவரி 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதால் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த சிம்பு வழக்குல பதிலளிக்க தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷாலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கு காலக்கெடு ஏதாவது விதிக்கப்பட்டிருக்காங்களா? இது பத்தி தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா திவ்யா, அதாவது இது தொடர்பாக ஜனவரி 18ஆம் தேதிக்குள் நடிகர் விஷால் மற்றும் மைக்கேல் ராயப்பன் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். 18ஆம் தேதி அன்று நடிகர் விஷால் மற்றும் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் தரப்பில் சிம்பு தரப்பில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யப்படும். அந்த பதில் மனு கேட்டால் கூட அந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை என்பது நடைபெறும். திவ்யா, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.